Hello students, now we have to do paper 2 of the Central Province 2019 paper. Let's look at the tests. Test 9, we have to choose the most appropriate word and fill in the blanks. மிக பொருத்தமான வார்த்தைகளை தேர்வு செஞ்சு நாங்க blanks வந்து fill பண்ணணும். Test 10, we have to underline the most suitable word. இதுல வந்து நாங்க grammar-ஐ பார்த்து நாங்க வந்து words-ஐ underline பண்ணணும். Test 11, again, is another fill in the blank activity. We have to choose the most suitable word. Test 12, இது வந்து ஒரு grammar activity. நாங்க கரெக்டான grammar form-ஐ யூஸ் பண்ணி நாங்க fill in the blanks செய்யணும். Text 13, இந்த கவிதையை வாசிச்சு அதற்கான ஆன்சர்ஸை நாங்க வந்து கவனமா எழுதணும். Test 14 is a writing test. We have to choose between the two options and write a description. Test 15 is a reading comprehension activity. அதாவது இந்த passage-ஐ வாசிச்சு கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு நாங்க பதில் எழுதணும். Test 16 is the last test, and as you know, it's also another writing test. So we have to choose one and write for not less than 200 words. Now let's start doing test 9. Select a word from the box which has a similar meaning to the word or phrase given within brackets and write it in the space provided. There are 3 extra words. The first one is done for you. இப்போ நாங்கள் இதில் என்ன எழுதணும்? வேர்ட்ஸுக்கான மீனிங்ஸ் வந்து எங்களுக்கு ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த மீனிங்கை வாசித்து பொருத்தமான வேர்டை எழுதணும். முதல்ல அது வேர்ட்ஸ் இருக்கா வாசித்து பார்ப்போம். க்ளீன், ஸ்லைட்டஸ்ட், கம்பேட், ட்ரிங்க், லிட்டர், அட்மோஸ்ட், எசென்ஷியல், creatures, sewage. Pollution is one of the most difficult global issues to combat, meaning fight, as the umbrella term refers to ocean, small pieces of rubbish, ocean litter. Small pieces of rubbish ன்னா சின்ன சின்ன குப்பைகள். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கும். நாங்கள் இப்போ எதை பற்றி பேசுகிறோம்? சூழல் மாசுபாடை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். Pesticides and fertilizers, air, light and noise pollution. அப்போ பிளாஸ்டிக் இருக்குது, பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ்னு நிறைய விதமான சூழல் அசுத்தமான விதங்கள் இருக்குது. Clean water is necessary or needed. Necessary or neededன்னா நாங்கள் எப்படி சொல்லுவோம்? Essential. கட்டாயம் தேவை சுத்தமான குடிநீர். Necessary for humans and animals, but more than 1 billion people don't have access to. சுத்தமான தண்ணீர் வந்து எல்லாரோட உரிமை. ஆனால் கிட்டத்தட்ட 1 பில்லியன் மக்களுக்கு வந்து விட அதிகமான மக்களுக்கு வந்து சுத்தமான தண்ணீருக்கு வழி இல்லை. Don't have access to not dirty water. Not dirty என்றா என்ன? Clean water. Clean. Due to pollution from toxic substances, blank, waste and liquid from toilets. அதாவது எங்கட கழிவு நீர்களை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? sewage. ஏன்னா தண்ணி வந்து எப்படி நீர் எப்படி வந்து மாசுபடையுது? டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ். அதே நேரம் எங்கட sewage வடிகால் அமைப்பு திட்டத்திலேருந்து வெளியாகிற கழிவு நீர் or industrial waste. தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் போய் ஆறுலையும் கடல்லையும் சேருது. It is of the greatest or most important. It is of the greatest or most ன்னா நாங்கள் இதில் எதை எழுதலாம்? utmost. It is of the utmost, மிக மிக முக்கியமானது. utmost importance that people all over the world begin working to minimize the various types of pollution. கட்டாயம் ரொம்ப இது முக்கியம். உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சூழல் மாசுபாடு அடைகிறத வந்து நாங்கள் வந்து தடுக்கணும். In order to better the health of the planet and all those living on it.
எங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் சரி, அதே நேரம் மிருகங்கள் பறவைகளோட ஆரோக்கியத்துக்காகவும் நாங்கள் இதை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். இதுக்கு உங்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். Test 10. Underline the most suitable word within brackets. மிக பொருத்தமான வார்த்தையை நாங்கள் அண்டர்லைன் பண்ணணும். Man can survive only in the lap of nature. மனிதனால் இயற்கையின் மடியில் மட்டும்தான் நாங்களால் உயிர் வாழ முடியும். Nature never did betray the heart that loved her, says William Wordsworth. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் என்ற கவிஞர் என்ன சொல்லியிருக்கிறார்? Nature never did betray the heart that loved her. இயற்கை தன்னை விரும்பும் நேசிக்கும் யாரையும் கைவிட்டதில்லை என்று. We owe our very existence, existing to nature. We owe our, அது ஒரு present tense என்றனால நாங்கள் இங்கே existence to nature. She feeds and, இப்போ இதில் நாங்கள் feeds and வரதுனால எங்களுக்கு தெரியும் மற்றதும் present tenseல வரணும். அதனால she feeds and nourishes us. இயற்கை தான் எங்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்குது. She is indeed a never blank, fails, failure, failing, mother and friend. இயற்கை என்றைக்குமே எங்களை விட்டு கொடுக்காத ஒரு நல்ல தாயாகவும் நல்ல தோழியாகவும் இருக்கு. அப்போ she is indeed a never failing mother. என்றைக்குமே தோத்து போகாது, என்றைக்கும் கைவிடாது. Naturally man should taken care of. இப்போ நேச்சுரலி அப்படி என்றால் நாங்கள் இயற்கையை மனிதன் பாதுகாக்கணுமா இல்லையா? Naturally man should take care of her. He must endeavor to conservation her. நாங்கள் எதை செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும்? We must endeavor to conserve her. However, the reality told us a sorry tale. ஆனால் நாங்கள் நிதர்சனத்தை பார்த்தா எப்படி இருக்கு? ஒரு மிகவும் கவலைக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கு. அப்போ however the reality tells us a sorry tale. Nature suffers a seriousness setback. இப்போ இதில் நாங்கள் மறுபடியும் எதை சூஸ் பண்ணணும்? Nature suffers, present tenseல இருக்கு. அப்போ nature suffers a serious setback at the hands of man. இப்போ மனிதனால் இயற்கை மிக மிக அதிகமாக பாதிக்கப்படுது. Forests are on the wane. காடுகள் அழிஞ்சு கொண்டே போகுது. வேனண்டா அழிகிறது. And the level of pollution due to industrialization is increasing alarmingly. சூழல் கைத்தொழில் புரட்சியினால சூழல் மாசுபாடும் மிக மிக அதிகமாக போய்கொண்டே இருக்கு. அப்போ இதில் நாங்கள் என்ன எழுதணும்? Industrialization is increasing alarmingly because of atomic tests, அணு மின் ஆராய்ச்சி, and explosions, அணு வெடிப்பு, இந்த மாதிரியான பரிசோதனைகளாலையும் சூழல் மிக அதிகமாக மாசுபாடு அடையுது. Explosions, the ecologically balance. இப்போ நாங்கள் இங்கே adjective செலக்ட் பண்ணோம். Ecological balance is badly affected. இயற்கையின் சமநிலை மிக அதிகமாக பாதிக்கப்படுது. With that, the extinction of plants and species resulting the loss of biodiversity of nature. With that, extinction of plants and species, அதாவது நிறைய தாவரங்களும் விலங்குகளும் முழுக்க இல்லாமலே போகுது. அதனால் அதுக்கு விளைவுகள் என்ன? Results the loss of biodiversity of nature. இயற்கையின் வித்தியாசமான வளங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது. Let us pause and ponder the danger and act sensibly. ஒரு நிமிஷம் நாங்கள் யோசித்து நிதானமாக செயல்பட்டால் தான் நாங்கள் எங்களோட உயிரையும் இந்த பூமியை அடுத்த ஒரு தலைமுறைக்காகவும் நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். இதுக்கு உங்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். Test 11. Fill in the blanks with the words given within the box. There are 3 extra words. 3 தேவையில்லாத வார்த்தைகளும் இருக்கு. என்ன வார்த்தைகள்னு பார்ப்போம். To, after, debt, continued, 12, has, his, destitute, pay, job, had, the, for, dismal, into, life, books. இப்போ நாங்கள் கரெக்டாக நாங்கள் ஒன்றொண்டா பார்த்து ஃபில் பண்ணுவோம்.
Charles Dickens, who wrote such unforgettable stories as Oliver Twist and David Copperfield. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வந்து இங்கிலாந்தில் இருந்த ஒரு மிக புகழ்வாய்ந்த ஒரு நாவலாசிரியர். அவர் எழுதின புத்தகங்கள் தான் ஆலிவர் ட்விஸ்ட், டேவிட் காப்பர்ஃபீல்ட். was born to a poor family. அவர் பிறந்தது மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில். his father was always in debt. அவர் எப்பயுமே அப்பா வந்து கடனில் தான் இருந்திருக்கிறார். and when Charles was blank, his father was sent blank prison. when Charles was 12, அவரோட வயசை இங்கே குறிப்பிடலாம் நாங்கள். his father was sent to prison. எங்கே போனார்? அவர் வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். for failing to blank his debts. என்னத்துக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்? கடனை கட்டி முடிக்காதனால. failing to pay his debts. young Charles, சிறிய வயதிலேயே சார்ல்ஸ் என்ன நடந்தது அவருக்கு? young Charles had to work in a blank factory. என்ன மாதிரியான ஒரு ஃபேக்டரியில் அவர் வேலை செஞ்சிருக்கிறார்? in a dismal factory. மிக மோசமான ஒரு தொழிற்சாலையில் வேலை செஞ்சிருக்கிறார். this terrible experience blank to haunt him, even blank he attained success. this terrible experience continued. இந்த மிக கொடூரமான அனுபவம் வந்து அவர் வளர்ந்த ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு நாவலாசிரியராக வந்த பிறகும் கூட, ஆன பிறகும் கூட அவருக்கு இது வந்து மிக ஒரு மன உளைச்சலாகவே இருந்திருக்கு. continue to haunt him even after he attained success with blank novels. he attained success with his novels. David Copperfield is blank story of Dickens. டேவிட் காப்பர்ஃபீல்ட் என்ற கதை வந்து அவருடைய கிட்டத்தட்ட ஒரு சொந்த கதை மாதிரி தான். காப்பர்ஃபீல்ட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் டிக்கன்ஸ் ஓன் லைஃப். அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றினது. he was always concerned for the orphaned. அவர் எப்பயுமே அனாதையான பிள்ளைகளுக்கு அவரோட கரிசனை இருந்திருக்கு. and the blank and the destitute. அதாவது அனாதையானவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஏழ்மையால் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறவங்களும் மேலேயும் அவரோட அன்பும் அவரோட ஆதரவும் எப்பயுமே இருந்திருக்கு. he worked through his blank. அவர் எதன் மூலமாக வேலை செய்திருக்கிறார்? he worked through his books. அவரோட புத்தகங்கள் மூலமாக என்ன செய்திருக்கிறார்? he worked through his books to arouse public concern for their plight. அவரோட நாவல்கள் மூலமாக அவர் வந்து இந்த மாதிரி மக்களோட வாழ்க்கையில் அவங்க படுற கஷ்டத்துக்கான விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கிறார். Dickens was a much respected writer when he died in 1870. 1870 ஆண்டு அவர் இறந்த நேரம் அவர் மிக புகழ்பெற்ற மதிப்பும் மரியாதைக்கும் உரிய ஒரு நாவலாசிரியராக இருந்திருக்கிறார். இதுக்கு உங்களுக்கு 7 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 14க்கு 1க்கு அரைவாசியின்படி உங்களுக்கு 7 புள்ளிகள் கிடைக்கும். Test 12. Complete the following passage using the most appropriate form of the verb given within brackets. இது ஒரு grammar test. The first one is done for you. It was really by accident that penicillin blank discovered by Alexander Fleming. இதில் வந்து நாங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட past tense ஃபார்ம்ஸில் தான் இருக்க போகுது. உங்களுக்கு தெரியும் past tenseல நிறைய ஃபார்ம் இருக்குது. உங்களுக்கு past இருக்குது, simple past, past continuous இருக்குது, அதே நேரம் past perfect, உங்களுக்கு தெரியும் past perfect continuousம் இருக்குது. இதெல்லாம் மனசில் வச்சுக்கொண்டு நாங்கள் இதை எழுதுவோம். It was really by accident that penicillin discovered by Alexander Fleming. But was discovered. இதில் வந்து நாங்கள் என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம்? passive voice. அப்போ அதில் வந்து நாங்கள் was discovered என்று எழுதுவோம். ஏண்டா உங்களுக்கு தெரியும் passive voice என்றா நாங்கள் வந்து be ஃபார்ம் படி was were யூஸ் பண்ணி past participleோட எழுதணும். As a result, he blank
produce. As a result, he produced. இது வந்து simple pastல வரும். அப்போ பெனிசிலினை கண்டுபிடிச்சது வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அது ஒரு விபத்தாகத்தான் இருந்தது. அவர் வந்து பெனிசிலின் கண்டுபிடிக்கணுமென்று அவர் ஒரு ஆராய்ச்சி செய்கிற ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் அவர் கண்டுபிடிச்சார். As a result, he produced the first of a series of antibiotics. முதல் முறையாக ஆன்டிபயோட்டிக்ஸை கண்டுபிடிச்சது வந்து அதோட மூலகாரணியான பெனிசிலினை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஆன்டிபயோட்டிக்ஸ் which be to change medicine. which பீல இப்போ இதில் எந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்க? பீல உங்களுக்கு தெரியும் am is and ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ண இல்லாது. நான் இதில் எல்லாமே கடந்த காலத்தை பற்றின இருக்கிறனால the am is are past tense என்ன? was and were. இதில் என்ன எழுதுவீங்க? the first of a series of antibiotics which was to change medicine forever. While blank conduct bacterial research, while conducting, அவர் எதை செஞ்சு கொண்டு இருந்தார்? கண்டினியூஸ் டென்ஸ் இங்கே வரும். while conducting bacterial research, அவர் வந்து நுண்ணுயிர்களை வச்சு ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த நேரம் he accidentally left one of the cultures uncovered. Upon returning, அவர் வந்து தவறுதலாக ஒரு டிஷ்ஷை மட்டும் வெளியில் விட்டுட்டு போயிட்டார். Upon returning the next day, he found that it become, இந்த இடத்துல தான் நாங்கள் past perfect யூஸ் பண்ண வேண்டி வரும். That it had become infected by a mold called penicillium. Penicillin and its derivatives have since proved to be some of the most useful drugs known to man. Penicillin என்ற மருந்தும் அதன் வேறு வடிவங்களும், its derivatives என்றது அதுதான். மருத்துவம் என்று பார்க்குற நேரம் பெனிசிலின் கண்டுபிடிப்பு வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி நடை என்று தான் நாங்கள் சொல்லணும். Now, let's move on to the next test. Test 13. We need to read this poem and answer the questions. Read the poem and answer the questions. Cage bird and sky bird. கூண்டு பறவையும் வானில சுற்றி திரிகிற பறவையும். ஸ்கை என்றது வானம், வானத்தில் இருக்கிற பறவை. இந்த பறவைகளுக்கு இடையிலான ஒரு உரையாடல் என்னன்னு பார்ப்போம். Cage bird swung from an apple tree and his cage was of silver and ivory. கூண்டு பறவை எதிலிருந்து தாவி இருக்க ஸ்வாங்கண்டா ஸ்விங், ஸ்வாங், ஸ்வாங். அப்போ அந்த பாஸ் பார்ட்டிசிபிள் இருக்கு. ஸ்வாங் ஃப்ரம் அன் ஆப்பிள் ட்ரீ, ஒரு ஆப்பிள் மரத்திலிருந்து அது வந்து அதோட கூடை எப்படி கூட்டுக்குள்ளே போயிருக்கு. அப்போ அந்த கூடை எப்படியா இருந்திருக்கு? அது வந்து சில்வர்லையும் ஐவரி, யானை தந்தத்தால் செய்த மிக அழகான ஒரு கூடு. Nobody can be so happy, sang the cage bird. என்னை விட இந்த உலகத்தில் வேறு யாருமே சந்தோஷமாக இருக்க முடியாது, எனக்கு பாருங்கள் இவ்வளோ அழகான கூடு இருக்குன்னு சொல்லி கேஜ் பேர்ட் வந்து சந்தோஷமாக சிரிச்சு கொண்டு இருந்துச்சான், சிரிச்சு பாடிக்கொண்டு இருந்திருக்கு. ஸ்கை பேர்ட் sang, வானில் இருக்கிற பறவை என்ன பாடி இருக்கு? ஃப்ரம் அ cloudless sky, ஒரு சின்ன முகில் கூட இல்லாத நல்ல தெளிவான வானத்திலிருந்து பாடுது. And his wings were wide and bright his eye. Nobody can be as happy as I, sang the sky bird. And his wings were wide and bright his eye. அதோட சட்டையெல்லாம் நல்லா விரிந்து பறந்திருந்திருக்கு, அதோட கண்ணெல்லாம் வந்து நல்ல ஒளி வாய்ந்ததாக இருந்திருக்கு. அப்போ அதுவும் பாடியிருக்கு, nobody can be as happy as I, என்னை விட இந்த உலகத்தில் வேறு யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு. That wild song to the garden fell and cage bird heard it in his silver cell. அந்த கட்டுக்கடங்காத அந்த மகிழ்ச்சிகரமான பாடல், அதை தான் வைல்டு சாங்ன்னு சொல்கிறாங்க. அந்த வைல்டு சாங்கை வந்து தோட்டத்தில் இருந்த அந்த கூண்டு கிளியும் கேட்டிருக்கு. நாங்கள் இந்த கேஜ் பேர்ட் அப்போ கூண்டு பறவை என்று சொல்லலாம். அப்போ கூண்டு பறவையும் கேட்டிருக்கு. இனி சில்வர் செல், அதோட கேஜ் கூண்டு வந்து இப்போ எப்படியானதாக இருக்குது? ஒரு சில்வரால், வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு சிறையாக இருக்குது. Are you free then? Are you truly free? cried the cage bird. அப்போ அந்த கூண்டு பறவை வந்து சத்தமாகிட்டு இருக்கு, நீங்கள் உண்மையாலுமே
விடுதலையாகி இருக்கீங்களா, நீங்கள் உண்மையாலுமே விடுதலையாகி இருக்கீங்களான்னு கேட்குது. Skybird flew in the trail of the sun and swiftly he soared away from the garden. Sadly sang cage bird when the day was done, sang the cage bird. லெஸ்லி நாரிஸ் என்றவர் தான் இந்த பாடலை எழுதினவர். ஸ்கை பேர்ட் ஃப்ளூ இன் த ட்ரெயில் ஆஃப் த சன், அது வந்து சூரியண்ட ஒளிக்கதிர், சூரியண்ட பயணத்தின் போல அது வந்து அதன் பின்னாடியே அந்த வானில் இருக்கிற பறவை வந்து பறந்து போயிருக்கு. அண்ட் ஸ்விஃப்ட்லி ஹீ சோர்ட் அவே ஃப்ரம் த கார்டன், மிக துரிதமாக தோட்டத்திலிருந்து பறந்து அது போயிடுச்சு. அப்போ சேட்லி சாங் கேஜ் பேர்ட் வென் த டே வாஸ் டன். சேட்லி, நாள் முடிகிற கட்டத்தில் கேஜ் பேர்ட் என்ன நடந்திருக்கு, கூண்டு பறவை வந்து மிகவும் சோகமாக தான் பாடி இருக்கு. ஏன்னா நாள் முடிகிற நேரம் தான் அதுக்கு தெரிய வந்திருக்கு, தனக்கு வந்து அழகான கூடு இருக்கலாம், ஆனால் விடுதலை இல்லை. வானில் இருக்கிற பறவைக்கு அழகான கூடு இல்லை, ஆனால் விடுதலை இருக்கு. Why was the cage bird happy? முதலாவதா வந்து அந்த கேஜ் கூண்டு பறவை வந்து ஆரம்பத்தில் சந்தோஷமாக தானே இருந்தது. ஏன்? Because he was in a silver and ivory cage. ஏன்னா அதோட கூடு வந்து மிகவும் விலை உயர்ந்த பொருட்களால் ஆனதுனால. The skybird's wings were wide. Why? வானில் இருந்த பறவையிட செட்டை வந்து நல்லா விரிஞ்சு இருந்ததாம். ஏன்? Because he was flying freely in the sky. Find another word the poet uses for. கவிஞர் பாவித்த கேஜுக்கு பதிலாக அவர் இன்னொரு வேர்ட் பாவிச்சிருந்தார். அது என்னது? செல், சிறை. ஹாப்பி, ஃப்ரீ. நாங்கள் வழக்கமாக சந்தோஷத்துக்கான எங்களோட ஒத்த சொற்கள் வேறையாக இருக்கலாம், ஆனால் இந்த பாடலில் பொறுத்த வரைக்கும், இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ்ஸையும் ஃப்ரீடம், சந்தோஷமாக இருக்கிறதையும் சுதந்திரமாக இருக்கிறதையும் உண்டாத்தான் இந்த கவிஞர் பார்த்துருக்கிறார். அதனால் இதில் ஃப்ரீ அப்படின்னு வரும். How did the cage bird sing at the end of the day? கடைசியாக அந்த பறவை வந்து எப்படி பாடிச்சு? ரொம்பவே சோகமாக பாடிச்சு. ஏன் பாடிச்சு? ஏனண்டா அது வந்து இந்த வானில் இருக்கிற பறவை இவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறத பார்த்த பிறகு அதுக்கு மிகவும் கவலையாக இருக்கு. So we can write that he sang sadly because he saw how free the sky bird was. Write the line which means that the sky bird sang a natural or uncontrolled song. நாங்கள் கவிதையை வாசிக்கிற நேரம் பார்த்தோம், அந்த வானில் பறந்த பறவையிட பாடல் வந்து எப்படி வந்து விபரிக்கப்பட்டிருந்தது? நேச்சுரல் ஆர் அன்கண்ட்ரோல் சாங், வைல்ட் சாங் என்றும் நாங்கள் பார்க்கலாம். அதே நேரம் sang a natural or uncontrolled song என்றதை நாங்கள் வந்து வேற ஒரு வார்த்தையாலையும் நாங்கள் வந்து கூற முடியும். இப்போ நாங்கள் ஒருக்கா போயமாக பார்ப்போம். இதில் வந்து மிக பொருத்தம் த வைல்ட் சாங்கும் இருக்குது. அதே நேரம் ஸ்கைபர்ட் sang from a cloudless sky. sang from a cloudless sky, நல்ல தெளிவான வானத்திலிருந்தும் பாடுறதையும் நாங்கள் வந்து அப்படி சொல்லலாம். ஆனால் அதை விட கூட வைல்டு சாங்ன்றது தான் இந்த இடத்துல மிக பொருத்தமாக இருக்கும். sang a natural or uncontrolled song, wild song. Rose up to the sky quickly. Swiftly he soared. Let's look at test 14.
Test 14 is a writing test. இந்த ரெண்டு டெஸ்ட்டுக்கு நடுவுலையும் தான் நாங்கள் வந்து ரெண்டையுமே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஆனால் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ஒன்று எழுதினா காணும். என்ன கேட்டிருக்காங்க? ரைட் அ லெட்டர் டு அ பென் ஃப்ரெண்ட், இல்லாட்டி இந்த பாராகிராஃபை நாங்கள் விவரித்து எழுதணும். நாங்கள் ஒருக்கா மார்க்கிங் ஸ்கீமை பார்ப்போம். மார்க்கிங் ஸ்கீம் எப்படி இருக்குது? 4 பகுதிகளாக இருக்குது. கண்டென்ட், லாங்குவேஜ், ஃபார்மேட் அண்ட் ஆர்கனைசேஷன், மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங். அப்படி என்னன்னு நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். ஃபார்மல் அல்லது இன்ஃபார்மல் லெட்டராக இருக்கலாம். கண்டென்ட் ஆல் பாயிண்ட்ஸ் இன்க்ளூடட், எல்லா ஐடியாஸும் இருக்கணும். லாங்குவேஜ் வெல் கனெக்டட், கரெக்ட் சென்டென்சஸ், குட் ரேஞ்ச் ஆஃப் vocabulary, நல்லா ஒழுங்காக எழுதின வசனங்களாக இருக்கணும், சரியான வசனங்களாக இருக்கணும். உங்களோட சொல் வளம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. ஃபார்மேட் அண்ட் ஆர்கனைசேஷன் எப்படி? வெல் ஆர்கனைஸ்ட் ஐடியாஸ், கனெக்டட் மீனிங்ஃபுல் பேராகிராஃப்ஸ், ஃபார்மேட் ஆஃப் அன் இன்ஃபார்மல் லெட்டர். ஏன்னா இந்த பேப்பரில் வந்து இன்ஃபார்மல் லெட்டர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா ஒழுங்கமைக்கப்பட்ட எண்ணங்களாக இருக்கணும். அதே நேரம் நல்ல ஒவ்வொரு பேராகிராஃபுக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங், நோ ஸ்பெல்லிங் எரர்ஸ், கரெக்ட் பங்க்சுவேஷன், கிளியர் ஹேண்ட் ரைட்டிங். எழுத்துப்பிழை இல்லாமல் சரியான நிறுத்தற்குறிகளோட தெளிவான கையெழுத்தில் எழுதணும். இப்போ நீங்கள் டேபிள் இல்லாட்டி அந்த பாராகிராஃபை நீங்கள் விவரிக்க போகிறீங்கண்டா என்ன மாதிரி மார்க்ஸ் கிடைக்கும்? கண்டென்ட், கரெக்ட் இன்டர்பிரிட்டேஷன், அந்த பாராகிராஃபை நீங்கள் சரியாக விளங்கி கொண்டு இருக்கீங்களா? ஆல் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடட், எல்லா தரவுகளையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி இருக்கணும். லாங்குவேஜ் வெல் கனெக்டட், கரெக்ட் சென்டென்சஸ், குட் ரேஞ்ச் ஆஃப் vocabulary, சிமிலர் டு இன்ஃபார்மல் லெட்டர். ஃபார்மேட் அண்ட் ஆர்கனைசேஷன், வெல் ஆர்கனைஸ்ட் ஐடியாஸ், ஒழுங்கமைக்கப்பட்ட நன்றாக ஒழுங்கமைக்கப்பட்ட எண்ணங்கள். மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங், நோ ஸ்பெல்லிங் எரர்ஸ், கரெக்ட் பங்க்சுவேஷன், கிளியர் ஹேண்ட் ரைட்டிங், similar to an informal letter. Now let's read the answers. Write on one of the following, use about 100 words. Write a letter to a pen friend. அப்போ informal letter தான் எழுதணும். Describing how you enjoyed a festival held recently. இப்போ கிட்டத்தில் நடந்த ஒரு கொண்டாட்ட நிகழ்வை அல்லது ஒரு மத வழிபாடாகவும் இருக்கலாம், நீங்கள் அதை விவரிக்கணும். You may include how you got ready for the festival. நீங்கள் எவ்வாறு தயார் செய்தீங்க அந்த பண்டிகையை கொண்டாட. What your family members did. உங்களோட குடும்பத்தவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க. How you enjoyed yourself. நீங்கள் எவ்வாறு சந்தோஷமாக இருந்தீங்கன்னு எழுதணும். Ask him or her about a festival he or she enjoyed. நீங்கள் யாருக்கு கடிதம் எழுதுறீங்களோ அவங்கக்கிட்ட ஒரு கேள்வியும் கேளுங்க. அடுத்த கடிதத்தில் நீங்கள் கொண்டாடின ஒரு விழாவை பற்றி அல்லது ஒரு பண்டிகையை பற்றி விவரித்து எழுதி அனுப்ப சொல்லி. Ranil Mendis, Jayanti Road, Malabe, 2/5/2020. அப்போ நீங்கள் டேட், அனுப்புகிறாள் எழுதுகிறாள் அட்ரஸ் இருக்கணும், சென்டர்ஸ் அட்ரஸ் இருக்கணும், டேட் இருக்கணும். டியர் சாம், பென் ஃப்ரெண்டுன்னா பொதுவாக வந்து நீங்கள் வந்து வெளிநாட்டவர்களோட தான் பென் ஃப்ரெண்டாக இருப்பீங்க. அதனால் ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தவங்களோட பேர் மாதிரி நீங்கள் எழுதலாம். டியர் சாம் அண்டு சல்யூட்டேஷனும் இருக்கணும். ஐ என்ஜாய்ட் ரீடிங் யோர் லெட்டர். உங்களோட கடைசி கடிதத்தை நான் ரொம்பவே சந்தோஷமாக வாசித்தேன். Thank you for telling me all about your winter vacation. ரொம்ப நன்றி உங்களோட பனிக்கால விடுமுறையை பற்றி எனக்கிட்ட விவரித்து சொன்னதுக்கு. As you have asked, I will be telling you how I spent my April holiday. நீங்கள் கேட்ட மாதிரியே நான் இந்த ஏப்ரல் விடுமுறை காலத்தை எவ்வாறு கொண்டிருந்தேன்னு சொல்ல போகிறேன். We celebrated the Sinhala and Tamil New Year on the 13th and 14th of April. ஏப்ரல்ண்டா உங்களுக்கு தெரியும், சிங்கள தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும், புத்தாண்டு கொண்டாட்டங்கள் எல்லாம் நடக்கும். இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேஷனல் ஃபெஸ்டிவல் இன் ஸ்ரீலங்கா. இலங்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு பண்டிகை நிகழ்வு தான் சிங்கள தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி. We cleaned our garden and painted our house. நாங்கள் தோட்டத்தெல்லாம் சுத்தம் செய்து எங்களோட வீட்டுக்கு புதுசாக பெயிண்ட்டும் அடித்தோம். We did everything on auspicious time. எல்லாமே நாங்கள் நல்ல நேரம் பார்த்து தான் செய்தோம். My mother made tasty sweets. என் அம்மா வந்து ரொம்பவே சுவையான இனிப்பு வகைகள் எல்லாம் செய்தாங்க. We all wore new clothes and visited relatives. நாங்கள் எல்லாருமே வந்து புதிய ஆடைகள் அணிந்து எங்களோட சொந்தக்காராக்களை போய் பார்த்தோம். We played traditional games and got many gifts too. நாங்கள் பாரம்பரிய விளையாட்டுகள் விளையாண்டு நிறைய பரிசுகளும் வின் பண்ணோம். I enjoyed this holiday very much. நான் இந்த விடுமுறையை ரொம்ப நல்லா கொண்டாடினேன். I will send you a few photographs. நான் உங்களுக்கு இந்த கடிதத்தோட கொஞ்சம் ஒரு சில
புகைப்படங்களும் அனுப்புகிறேன். கிவ் மை ரிகார்ட்ஸ் டு யுவர் ஃபேமிலி. என்ற அன்பை வந்து உங்களோட குடும்பத்தாருக்கும் தெரிவிங்கன்னு எழுதுருங்க. யுவர் லவ்விங் ஃப்ரெண்ட் பிரானில். இப்போ இந்த கடிதத்தில் நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ஒழுங்கான ஃபார்மேட் இருக்கா, ஒழுங்கான எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதியிருக்கீங்களான்னு நீங்கள் பார்க்கணும். பார்க்குறதுக்கு உங்களோட லெட்டர் வந்து இந்த ஃபார்மேட்டில் எல்லாம் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதி இருக்கணும். Now let's look at option B. The following bar graph shows the results of a survey conducted among 100 grade 11 students in a school about their favorite after school activities. இந்த bar graph எதை பற்றினது? 11 மாணவர்கள்கிட்ட இருந்து ஒரு ஆய்வு ஒன்று செய்திருக்காங்க. அதாவது ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுக்கு மிக பிடித்த ஆஃப்டர் ஸ்கூல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி என்னன்னு கேட்டு. Study the chart and write a description. The following words may help you. More, most, less, least, equal, majority, minority, highest, lowest. அப்போ இந்த வார்த்தைகளை வச்சு தான் நீங்கள் எழுதணும். இப்போ என்னென்ன ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது? ஸ்கூல் கிளப்ஸ், ஸ்போர்ட்ஸ், மியூசிக் ஆர் டான்சிங், ஃபோட்டோகிராஃபி, மார்ஷல் ஆர்ட்ஸ், கராட்டே, அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ், கார்டனிங், chat, online. The above bar graph shows the results of a survey conducted among 100 grade 11 students in a school about their favorite after school activities. அது வந்து நீங்கள் பார் கிராஃபை விவரிக்கணும். அது எதை பற்றினதுன்னு அதை நீங்கள் அந்த டைட்டில் கொஷன்லேருந்தே எழுதலாம். The horizontal axis represents activities. horizontal axis வந்து அந்த y axis தான் horizontal axis என்று சொல்லுவோம். அது வந்து என்ன ஆக்டிவிட்டீஸ் என்று குறிக்குது. while the vertical axis, x-axis வந்து என்னத்தை represent பண்ணுது? represents the number of students. the highest, அப்போ அதுங்க கொடுத்துருக்கிற வார்த்தைகளை நீங்கள் பாவிக்கணும். the highest number of students prefer to do sports. மிக அதிகமான பிள்ளைகள் வந்து விளையாட்டு போட்டிகளில் தான் ஆர்வம் இருக்குது. whereas the lowest number of students like gardening. மிக குறைவான மாணவர்கள் தான் தோட்ட வேலையில் ஈடுபாடு காட்டுறாங்க. An equal number of students consider school clubs and martial arts. Equal number. கிட்டத்தட்ட சமமான அளவில் வந்து ஸ்கூல் கிளப்ஸ்லையும் மார்ஷல் ஆர்ட்ஸ்லையும் ஆர்வம் காட்டுறாங்க as their favorite after school activities. That number is 21. It is more than the number of students who like to do music or dancing after school. ஆனால் அதை விட மார்ஷல் ஆர்ட்ஸும் ஸ்கூல் கிளப்ஸ்லையும் ஆர்வம் காட்டுறவர்கள் 21 பேர் இருக்காங்க. அதை வந்து மியூசிக்லேயும் டான்ஸிங்லேயும் ஆர்வம் காட்டுற மாணவர்களை விட அதிகமாக இருக்குது. The number of students who like photography is less than number who chats online. புகைப்படத்தில் விருப்பம் காட்டுறவங்களை விட ஆன்லைனில் பேச விரும்புகிறவங்க நம்பர் வந்து குறைவாக இருக்குது. இப்போ இதுக்கு உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். Test 15 is a reading comprehension. We need to read the passage and answer the questions. The Lost City at Sun City in South Africa is a very interesting place to visit. Lost City, தொலைந்து போன நகரம். கிட்டத்தட்ட ஒரு பாலடைந்த நகரம் என்றே சொல்லலாம். அது தென்னாப்பிரிக்காவில் இருக்குது. அதை நீங்கள் யாரும் போய் பார்க்கலாம். A legend has said that centuries ago, legend, ஒரு பழைய கதை என்று நாங்கள் சொல்லலாம். An African tribe from the northern part of the country brought with them their rich heritage and settled in an ancient volcanic crater. அதாவது ஆப்பிரிக்காவில் வந்து வடக்கு பகுதியிலிருந்து வந்த ஒரு மக்கள் கூட்டம், ஒரு குழு வந்து அவங்களோட பாரம்பரிய நல்ல ரிச் ஹெரிட்டேஜ் என்ன நல்ல செறிந்த நிறைய விஷயங்கள் இருக்கிற ரொம்பவே பாரம்பரியமான ரொம்பவே நல்ல ஒரு ஹெரிட்டேஜோட அவங்க வந்து இந்த இடத்துல அவங்க வந்து குடிபெயர்ந்து இருக்காங்க. விச் தே கால்ட். இப்போ இதை நீங்கள் கவனிக்கணும். ரெட்டில் வேறு இருக்குது. கட்டாயம் அவங்க வந்து இதை வைத்து கேள்வி கேட்பாங்க. இப்போ இந்த தே யாரு? தே ஆஃப்ரிக்கன் ட்ரைப். which they called the Valley of the Sun. அவங்களுக்கு பேர் வைத்த பேர் தான் Valley of the Sun. The people were great architects and had a genuine love for nature. அந்த மக்கள் வந்து வடிவமைப்புறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்காங்க. அதே நேரம் இயற்கையில் மிக உண்மையாகவே நேசித்த மக்கள். They created a magnificent city of unique
ஆர்கிடெக்சரல் டிசைன். மிக மிக ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு நகரத்தை அவங்க கட்டி அமைத்திருக்காங்க. Unfortunately, an earthquake struck and turned the city into ruins. ஆனால் துரதிர்ஷ்டமாக ஒரு நிலநடுக்கம் வந்து அந்த இடத்தை தாக்கி அவங்களோட நகரமெல்லாம் அப்படியே இடிஞ்சு பாழடைந்து போயிடுச்சு. ruins என்றா உங்களுக்கு தெரியும். The inhabitants were forced. Inhabitants என்றா என்ன? அந்த பிராந்தியத்தில் வாழ்ந்த மக்கள் were forced to flee from their homes. அவர்கள் நிலநடுக்கத்தில் எல்லாம் இடிஞ்சு போனனால அவங்க அந்த இடத்தை விட்டு அவங்க ஓட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. Today the city has been restored. இப்போ வந்து அந்த நகரத்தை வந்து அவங்களோட பழைய நிலைக்கு கொண்டு வந்து இருக்காங்க. To its former splendor and named the lost city. தொலைந்து போன நகரம் என்று பெயர் சூட்டி இருக்காங்க. The focal point of the city, focal point na முக்கியமான புள்ளி என்று நாங்கள் சொல்லலாம். Of the city is the place, a hotel which overlooks 25 hectares of jungle and the water adventure park. மிக முக்கியமான இடம் என்ன? ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல், அந்த விடுதி வந்து என்ன மாதிரியான ஒரு விடுதி? 25 ஏக்கரில் வந்து காடுகளை பார்க்கக்கூடிய மாதிரியும் ஒரு வாட்டர் அட்வென்ச்சர் பார்க்கோடையும் அது இருக்கு. Behind the place is a golf course which stretches across the ochre bushveld. அதாவது ஒரு கால்ஃப் விளையாடக்கூடிய இடமும் இருக்குது. அதற்கு பின்னாடியும் ஒரு காடாகத்தான் அமைந்திருக்கு. Here golfers may get to see live crocodiles enjoying their haven. இது என்னது? crocodiles. கால்ஃப் அடிச்சுக்கொண்டே முதலைகளும் இருக்கிறத பார்க்கலாம். Their haven under the sun at the 13th hole. 13th ஹோல்றது அந்த கால்ஃப் விளையாட்டில் வந்து ஒவ்வொரு புள்ளிகள் இருக்குது. அதை ஒரு புள்ளியை தான் நாங்கள் வந்து 13th ஹோல் என்று சொல்லுவோம். The water adventure park boasts of a lazy river ride. Again, note that it's underlined. boastனா ரொம்பவே பெருமை. அந்த வந்து வாட்டர் அட்வென்ச்சர் பார்க்க பெருமையான விஷயம் என்னதான்? of a lazy river ride for the young and old who want to take it easy. அப்போ வந்து மிகவும் வயது குறைவானவர்களும் சரி, நல்ல வயது கூடினவர்களுக்கும் சரி, ஒரு சாந்தமான ஒரு ரிவர் ரைட், ஒரு போட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு போல இருக்கு. The wave pool creates perfect surfing waves which roll to a white sand beach lined with palm trees. The wave pool, அதாவது ஒரு நீச்சல் குளத்தில் அலை வார மாதிரி செய்து வச்சிருக்காங்க. அதோட ஒரு கடற்கரையையும் அவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க. This is the place that everyone loves. இந்த இடம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். Not for the faint-hearted is the temple of courage with its fantastic water chutes challenging the visitors to plunge nearly 100 meters of rock surface at speeds of up to 35 kilometers per hour. ஆனால் இதற்கு மாறா கொஞ்சம் பயங்கரமான ஒரு இடமும் இருக்கு. அந்த இடத்துக்கு பேர் தான் டெம்பிள் ஆஃப் கரேஜ் வித் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் வாட்டர் ஷூட்ஸ். நிறைய வித்தியாசமான நீர் விளையாட்டுகள் நிறைந்த ஒரு இடம். சேலஞ்சிங் த விசிட்டர்ஸ் டு பிளஞ்ச், கிட்டத்தட்ட 100 மீட்டர்லேருந்து குதிக்கிற மாதிரி, அதுவும் நிறைய கல்லெல்லாம் இருந்த இடத்துலேருந்து குதிக்கிற மாதிரியான ஒரு இடமும் இருக்குது. Animal and nature lovers would not miss going into the game parks of South Africa. தென்னாப்பிரிக்கான்னு வர நேரம் விலங்குகள் இயற்கையை நேசிக்கிறாக்களுக்கு வந்து மிகவும் பொருத்தமான ஒரு இடம். There are 17 parks. கிட்டத்தட்ட 17 பூங்காக்கள் இருக்காம். of which the most popular is the Kruger National Park. மிக மிக பாப்புலரானது, அதாவது ஃபேமஸான புகழ்பெற்ற பார்க் எது? Kruger National Park. However, just a stone's thrown from Sun City, அதாவது ஸ்டோன்ஸ் த்ரோனா மிக மிக அருகாமையில், சன் சிட்டியோட மிக அருகாமையில் என்ன இருக்குது? இஸ் in the same volcanic crater is the Pilanesberg National Park. அப்போ சன் சிட்டிக்கு பக்கத்திலேயே மிக அருகாமையில் இன்னொரு நேஷனல் பார்க்கும் இருக்குது. இந்த என்னது? அந்த பிலனீஸ்பர்க் நேஷனல் பார்க். இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. It spreads over 60,000 hectares of bushland. புஷ்லேண்டுன்றது வந்து ஒரு விதமான ஒரு நிலப்பரப்பு, அதாவது சிறிய சிறிய தாவரங்கள் இருக்கிற ஒரு ரொம்பவே அதிகமான கொஞ்சம் வறண்ட பிரதேசமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இட் ஸ்ப்ரெட்ஸ் ஓவர் 60,000 ஹெக்டேர்ஸ், 60,000 ஏக்கருக்கு அதிகமான ஹெக்டேர்
அளவிலான பரப்பில் தான் இந்த பார்க் இருக்கு and supports an interesting wildlife population. Visitors either ride on horses or take a safari jeep to explore the park. மிக பெரிய பார்க்ன்றனால உண்டு குதிரையில போவாங்க இல்லாட்டி சஃபாரி ஜீப்ல போவாங்க. Guides are provided to assist them. யார் அசிஸ்ட் பண்ண போறாங்க? Tourists. The visitors would be able to see the animals at close range. சுற்றுலா பயணிகள் வந்து மிருகங்களை நிறைய நல்லா பக்கத்திலேயே பார்க்கலாம். According to the guides, a successful safari drive is one where the big five are sighted. Big five என்றா என்ன? ஒரு வெற்றிகரமான சஃபாரி ரைட் வந்து என்னது? எதெல்லாம் நீங்கள் எந்த அனிமல் எல்லாம் பார்க்க கிடைச்சிருக்கணும்? The lion, சிங்கம், leopard, சிறுத்தை, rhinoceros உங்களுக்கு தெரியும், buffalo, எருமை and elephant, யானை. இந்த மிகப்பெரிய 5 மிருகங்களையும் பார்த்துருந்தா அது ஒரு மிக வெற்றிகரமான ஒரு சஃபாரி drive. Now let's answer the question. In which country is this lost city located? எந்த நாட்டில் lost city இருக்கு? In South Africa. What made the Africans leave their homes in the volcanic crater? அந்த எரிமலை வெடிக்கக்கூடிய இடத்துல இருந்து அவங்க ஏன் வந்து போனாங்க? The inhabitants were forced to flee after an earthquake. Say whether the following statements are true, T, false by writing TOF in the space provided. நாங்கள் வந்து வாசித்ததை ஞாபகம் வச்சு இதில் வந்து எழுதுவோம். The lazy river ride would be popular among children. Lazy river rideன்றது என்ன? மிகவும் மெதுவாக போகிற ஒரு பயணம்ன்றனால அது வந்து பிள்ளைகள் மத்தியில் பாப்புலராக இருக்கா? அது வந்து ஒரு சில நேரத்தில் பாப்புலராக இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால் அது மிகவும் ஸ்லோவான ஒரு பயணம்ன்றனால. Safari drive is considered unsuccessful if any of the big 5 animals is not seen. இந்த 5 பெரிய விலங்குகளை பார்க்காட்டி வந்து சஃபாரி டிரைவ் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ட்ரூ. ஏன்னா பார்த்தா தான் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? Find the words from the text which mean the following. People that live in a particular place, they are called the inhabitants of the place. Jump or dive quickly and energetically. குதிக்கிறது அதை நாங்கள் plunge அப்படின்னு சொல்லலாம். அது அந்த பேராகிராஃப்லேயும் இருக்குது, முதல் பேராகிராஃப்லேயும். What do the following words in the text refer to? Write your answer in the space given. இதைத்தான் நாங்கள் முதலே அண்டர்லைன் பண்ணி பார்த்தோம். They, African tribe. ரெண்டாவது என்னது? Crocodiles. It in paragraph 4 was Pilanesberg National Park. Them in paragraph 4 line 7, visitors. Underline the word or phrase closest in meaning to each word or phrase given below. Boasts, speaks proudly, disgraces, possesses. Boasts என்ன? பெருமையா பேசுறது. Disgraces, குறைவா தன்னைத்தானே தாழ்த்தி கொள்றது. Possesses, ஒரு விஷயத்தை அடைந்து கொள்றது. போஸ்ட்ஸுக்கு நாங்கள் இப்போ இதை சரியாக எழுதலாம். ஸ்பீக்ஸ் ப்ரவுட்லி. அ ஸ்டோன்ஸ் த்ரோ, மிக அருமகாமையிலன்னு நாங்கள் பார்த்தோம். அ லாங் டிஸ்டன்ஸ், வெகு தூரத்தில், பிழை. வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ், அதுதான் சரியான ஆன்சர். ஃபார் அவேயும் பிழை. Study the 3 subheadings given below. Underline the most suitable subheading to the last paragraph of the text. லாஸ்ட் பேராகிராஃப் வந்து முக்கியமாக எதை பற்றினதாக இருந்தது?
Big 5 Animals, The Lost City, Game Parks of South Africa. The Big 5 Animals. அந்த 5 மிருகங்களை பார்க்காட்டி சஃபாரி டிரைவ் வந்து போனதே வேஸ்ட்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் கடைசி டெஸ்ட்டை என்னன்னு பார்ப்போம். Test 16 as usual is a writing test. You need to choose one out of 4 and write an essay, article, எது இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக என்னென்று பார்த்து 200 வார்த்தைகளுக்கு குறையாமல் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதற்கு முதல்ல நாங்கள் என்ன கேட்டகரியின் படி உங்களுக்கு மார்க்ஸ் தராங்கன்னு பார்ப்போம். கண்டென்ட், ஃபேக்ட்ஸ், தரவுகள், கிளியர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், நல்லா தெளிவாக விபரித்து எழுதியிருக்கணும், ரிக்வயர்ட் லென்த், சரியான வார்த்தை அளவும் இருக்கணும், 200 வார்த்தைகளும் குறையாமல் இருக்கணும். ஸ்டோரி என்றா பிகினிங் அண்ட் எண்ட் இருக்கணும், கம்ப்ளீட் அண்ட் மீனிங்ஃபுல், முடிவுரை இருக்கணும், அதே நேரம் அர்த்தமுள்ளதாக இருக்கணும். லாங்குவேஜ் என்ற பொறுத்த வரைக்கும் வெல் கனெக்டட் சென்டென்சஸ், நன்றாக தொடர்புபட்ட வசனங்கள், குட் ரேஞ்ச் ஆஃப் vocabulary, நல்ல சொல் வளம், ஸ்டைல் ஆஃப் லாங்குவேஜ் suitable for an article, essay, speech or story. Format and organization, well organized ideas, ஒழுங்குபடுத்தப்பட்ட கருத்துகள் இருக்கணும், connected meaningful paragraphs, ஒவ்வொரு பந்திக்கும் இடையில நல்ல தொடர்பும் இருக்கணும். Mechanics of writing, correct spelling, சரியான சொற்கள் எழுதியிருக்கணும், கரெக்ட் பங்க்சுவேஷன், கிளியர் ஹேண்ட் ரைட்டிங், ஒழுங்கான நிறுத்தற்குறியோட தெளிவான ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதினா எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 15 புள்ளிகள் உங்களுக்கு இந்த இதில் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ, சப்போஸ் யூ ஹவ் பீன் ஆஸ்க்ட் டு ரைட் அன் ஆர்டிக்கல் ஆன் டூரிசம் இன் ஸ்ரீலங்கா. நீங்கள் ஒரு மேகசீனுக்கோ இல்லாட்டி நியூஸ் பேப்பருக்கோ ஆர்டிக்கல் ஒன்று எழுத போகிறீங்க. என்ன டாபிக்? டூரிசம் இன் ஸ்ரீலங்கா, சுற்றுலாத்துறை, இலங்கையின் சுற்றுலாத்துறையை பற்றி நீங்கள் எழுத போகிறீங்க. யூ மே இன்க்ளூட் த ஃபாலோவிங். வாட் டூரிசம் இஸ்? முதல்ல சுற்றுலா என்றால் என்ன? டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இன் ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கையில் இருக்கிற சுற்றுலா பயணிகள் விரும்பி போகிற இடங்கள் என்ன? வைல்ட் லைஃப், பீச்சஸ், நேச்சுரல் சீனிக் பியூட்டி, கல்ச்சரல் ஹெரிட்டேஜ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர், எக்ஸெட்ரா. கூல் அண்ட் ஹெல்தி கிளைமேட், என்ன காலநிலையை பற்றி எழுதலாம். சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் டூரிசம் இன் ஸ்ரீலங்கா, இலங்கையில் வந்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கான உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணணும். Tourism in Sri Lanka. Tourism is the movement of people to countries or places outside their usual environment. அதாவது சுற்றுலான்றது வந்து நீங்கள் இருக்கிற வழக்கமாக இருக்கிற இடத்தை விட்டு நீங்கள் இன்னொரு இடம், அது இன்னொரு நாடாகவும் இருக்கலாம், இன்னொரு இடமாகவும் இருக்கலாம், உள்நாட்டு சுற்றுலா பிரயாணமாகவும் இருக்கலாம், வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணமும் இருக்கலாம். ஃபார் பர்சனல் ஆர் காமன் பர்பஸஸ், சொந்த விருப்பத்துக்காகவும் இருக்கலாம் அல்லது வேறு விஷயங்களுக்காகவும் கூட இருக்கலாம். Tourism in Sri Lanka refers to people coming from various parts of the world, visiting diverse places in the country. இலங்கையில் சுற்றுலான்னு நாங்கள் பார்க்க போனால் நாங்கள் வெளிநாட்டு சுற்றுலாத்துறை பயணம் மூலமாக தான் நாங்கள் நிறைய எங்களுக்கு வருமானமும் வருது. Sri Lanka is a famous tourist attraction due to its geographical location, climate, scenic beauty and culture. ஏன் வந்து இலங்கை ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக இருக்குது? ஏனெண்டா ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன், எங்களோட நாட்டோட இடம் எப்படி இருக்குது, கிளைமேட் காலநிலை, சீனிக் பியூட்டி மிக அழகான இயற்கை வளங்கள் நிறைந்த நாடு மற்றும் நிறைய வித்தியாசமான கலாச்சாரங்கள் உள்ள நாடு. Tourists get attracted to the golden sunny beaches around this island. தீவன்றனால எங்களோட நாடை 4 பக்கமும் சுற்றியும் எங்களுக்கு மிக அழகான பொன்னிறமான கடற்கரைகள் இருக்குது. Some just like to relax on the sandy beaches while some like to engage in water sport. ஒரு சிலர் வந்து கடற்கரையோரமாக இருக்கிறத விரும்புவாங்க, ஒரு சிலருக்கு வந்து நீர் விளையாட்டுகள் ரொம்பவே பிடிக்கும். The most famous beaches here are, என்ன மிக புகழ்பெற்ற கடற்கரையோர பிரதேசங்கள்? உணவட்டுன, பென்தொட்ட, மிரிச, கொக்கல, நிகம்பு அண்ட் பாசிக்குடா. இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து ரொம்பவே ஃபேமஸான இடங்கள். Moreover, wildlife sanctuaries such as Udawalawa, Yala, Vaskamuva and Vilpattu offer sites of rare fauna and flora to tourists. இந்த மாதிரியான வனவிலங்குகள் நிறைய கிடக்கிற இடத்துல நாங்கள் என்ன பார்க்கலாம்? ஃபானா, அதாவது நிறைய வித்தியாசமான மிருகங்கள், மற்றும்
ஃப்ளோரா, நிறைய வித்தியாசமான தாவரங்களும் சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிக்கலாம். Places of cultural and historical importance are the other major attractions of tourists. இன்னொரு முக்கியமான இடம் என்னது? Places of cultural and historical importance. கலாச்சார மற்றும் வரலாறு சார்ந்த முக்கியமான இடங்களும் வந்து சுற்றுலா பயணிகள் விரும்பி பார்க்குற இடமா இருக்கு. அனுராதபுர, பொலன்னறுவ, சிகிரிய, யாப்பஹுவ அண்ட் தம்புல்ல are the most famous out of many such places. நிறைய இடங்களுக்கு மத்தியில் இந்த இடங்கள் மிக புகழ் வாய்ந்ததாக இருக்கு. The fascinating surroundings and the cool climate in the hill country too attract many tourists. இந்த மாதிரியான அழகான இடங்களும் இங்கட மலை நாட்டில் இருக்கிற மிகவும் குளிரான கிளைமேட்டும் நிறைய சுற்றுலா பயணிகளை வரவழைக்குது. While these things have been famous for years, the latest additions to tourism are ecotourism and adventure sports. இப்போ இந்த மாதிரியான சுற்றுலா துறை விஷயங்கள் வந்து எப்பயுமே இருக்கு. இப்போ புதுசாக உருவான விஷயங்கள் என்ன? ஈகோ டூரிசம், அதாவது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் இவ்வாறு நாங்கள் சுற்றுலா பிரயாணம் செய்கிறது, மற்றும் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ், அதாவது துணிகர விளையாட்டுகளும் மிக பிரபலமாக இருக்கு. டூரிஸ்ட் கேன் மிங்கிள் வித் நேச்சர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட்ஸ் வாண்டர்ஸ். சுற்றுலா பயணிகள் வந்து இயற்கையோடு ஒன்றோடு ஒன்றாகி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். This is the area that can be developed more to improve tourism in Sri Lanka. இந்த இடம், இந்த ஏரியாவை வந்து நாங்கள் இன்னும் மேம்படுத்தணுமெண்டா நாங்கள் வந்து இலங்கையில் சுற்றுலா துறை வந்து இன்னும் அதிகமான வருமானத்தை ஈட்டும். Then more and more busy people from all over the world will visit this beautiful tropical country in search of adventure and relaxation. இந்த இடத்தை வந்து நாங்கள் இன்னும் மேம்படுத்தினா உலகத்துலேருந்து இன்னும் அதிகமான மக்கள் வந்து எங்களோட நாட்டுக்கு வருகை தருவாங்க. Option B. Write an essay on road accidents, a big threat to human lives. வீதி விபத்துகள் மிகப்பெரிய மனித வாழ்வுக்கான மிகப்பெரிய எனிமி, அதாவது ஒரு எதிரி என்று கூட நாங்கள் சொல்லலாம். You may include the following. என்னென்ன விஷயங்களை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்? ஐடென்டிஃபைட் ரீசன்ஸ் ஃபார் ரோட் ஆக்சிடென்ட்ஸ், வீதி விபத்துக்களான காரணங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட்ஸ் த ரோட் யூசர்ஸ், பாதசாரிகள் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள் என்ன, அவங்களோட பொறுப்புகள் என்ன, ஆக்ஷன்ஸ் டு பி டேக்கன் டு மினிமைஸ் ரோட் ஆக்சிடென்ட்ஸ், என்ன மாதிரியான செயல்கள் மூலமாக நாங்கள் வந்து வீதி விபத்துக்களை குறைக்கலாம். ரோட் ஆக்சிடென்ட்ஸ் a big threat to human lives. Road traffic injuries are a major global problem. உலகம் பூரா வீதி விபத்துகள் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. Sri Lanka is a lower middle income country in South Asia that has a large burden of road traffic injuries. இலங்கை வந்து எப்படிப்பட்ட ஒரு நாடு? ஒரு lower middle income, நடுத்தரத்துக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கிற ஒரு நாடு. இந்த நாட்டிலையும் எங்களுக்கு வந்து நிறைய உபாதைகளோட நிறைய பேர் இருக்கிறாங்க. There is a mismatch between the large increase in motor vehicles and the size and the condition of the road network. நிறைய ஒரு பெரிய ஒரு பிழை இங்கே இருக்குது. என்னென்னா லார்ஜ் இன்க்ரீஸ், நிறைய வாகனம் இருக்குது, ஆனால் அதற்கேற்றா போல வீதிகள் ஒழுங்காக இல்லை. This can be a major cause for accident. இதுவும் விபத்துகளுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். It becomes a threat since human lives are lost daily due to road accidents. இது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காரணியாக இருக்குது. மனித வாழ்வை இது வந்து இல்லாமல் போகுது. வீதி விபத்துனால கைகால் இழக்கிறவங்க இருக்காங்க, உயிரையே இழக்கிறவங்களும் இருக்கிறாங்க. On the other hand, people are responsible to a great extent. இன்னொரு பக்கம் பார்க்க போனால் நாங்கள் வந்து வீதியை குறை சொல்கிறத விட நாங்கள் மனிதர்கள் மேலே தான் குறை சொல்லணும். ரோட் யூசர்ஸ் நாட் ஃபாலோவிங் ரோட் ரூல்ஸ் காஸ் மெனி ஆக்சிடென்ட்ஸ். பாதசாரிகள் ஒழுங்கான வீதி விதிமுறைகளை கடைபிடிக்காததும் இதற்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. நாட் ஓன்லி டிரைவர்ஸ் பட் ஆல்சோ பெடஸ்ட்ரியன்ஸ் மஸ்ட் ஒபே ரோட் ரூல்ஸ். வாகன ஓட்டுநர்கள் மட்டுமல்ல, பாதசாரிகளும் வீதி விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். When people drink and drive, it is very dangerous. மதுபோதையில் ஓட்டினாலும் மிக ஆபத்தான விளைவுகளை உருவாக்கும். They feel a level of false confidence and increase their speed of driving. We often see
how pedestrians too carelessly cross the roads without using the zebra crossing. நாங்கள் எங்களுக்கு தெரியும் மதுபோதையில் இருக்கிற நேரம் ஒரு பொய்யான ஒரு தன்னம்பிக்கையினால் மிக அதிகமாக வாகனத்தை செலுத்தி விபத்துக்குள்ளாகிறவர்கள் இருக்காங்க. அதே நேரம் பாதசாரிகள் கிராசிங்கில் மஞ்சள் கோட்டு கடவையில் கடக்காமல் சும்மா வேறு இடங்களில் கடக்கிறனாலையும் நிறைய விபத்துகள் உண்டாகுது. Using mobile phones while on the road has also caused many road accidents. ரோட்டில் நாங்கள் இருக்கிற நேரம் அது வீதி ஓட்டுநராக இருக்கலாம், வாகன ஓட்டுநராக இருக்கலாம், அல்லது பாதசாரிகளாக இருக்கலாம். நாங்கள் மொபைல் ஃபோன் கையடக்க தொலைபேசி பாவனையினாலையும் நிறைய விபத்துகள் நடக்குது. The government is trying to apply road safety plans to minimize the burden of road accidents. Then அரசாங்கம் நிறைய வீதி பாதுகாப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துது. However, they will not be effective if people are not supportive. ஆனால் இது எதுவுமே சரி வராது மக்களோட ஒத்துழைப்பு இல்லாமல். Everyone who uses the road must be self-disciplined. எங்களுக்கு சுய கட்டுப்பாடும் ஒழுக்கமும் தேவை. They have to be punished properly for breaking road rules. வீதி விதிமுறைகளை மீறினா ஒழுங்கான தண்டனை கொடுக்கணும். People must be made aware of these adverse effects of road accidents. மக்கள் இந்த ரோட் விபத்துகள் அதாவது வீதி விபத்துகள்னால உள்ள பிரச்சனைகளை பற்றின விழிப்புணர்வு கட்டாயம் தேவை. This can be done by showing posters and video clips. இது எவ்வாறு செய்யலாம்? சுவரொட்டிகள் மூலமாகவும் வீடியோ கிளிப் மூலமாகவும் நாங்கள் செய்யலாம். Then there will be fewer accidents that occur on roads. அதற்கு பிறகு வீதி விபத்துகளில் உள்ள சதவீதம் குறைவ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. Now let's look at option C. Write a speech to be presented in the morning assembly on changes I would like to see in Sri Lanka in the year 2050. 2050ஆம் ஆண்டுக்குள்ள இலங்கையில் நான் பார்க்க விரும்புகிற மாற்றங்கள் என்ன என்ற ஒரு உரையோட நீங்கள் ஆற்ற போகிறீங்க. You may include the following: development in media technology. மீடியா என்று வார நேரம் அதாவது டிவியாக இருக்கலாம், ரேடியோவாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அதில் என்ன மாற்றங்கள். மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், நாங்கள் எவ்வாறு பயணம் செய்கிறோம் அதற்கான மோட்ஸ் அதாவது வாகனங்களை பற்றின ஒரு விஷயத்தையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். டவுன் லைஃப் அண்ட் கண்ட்ரி லைஃப், நகர வாழ்க்கை மற்றும் கிராம வாழ்க்கை. எடியூகேஷன், ட்ரேட் அண்ட் காமர்ஸ், கல்வி, வர்த்தகம், அதை பற்றின விஷயங்களையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி ஒரு ஸ்பீச் எழுதணும். Changes I would like to see in Sri Lanka in the year 2050. Good morning dear teachers and friends. எப்பயுமே ஸ்பீச் நீங்கள் குட் மார்னிங் அல்லது குட் ஆஃப்டர்நூன் அப்படி சொல்லி தான் ஆரம்பிக்கணும். Let me share a few ideas with you on the changes I would like to see in Sri Lanka by 2050. I will be focusing. இப்போ நீங்கள் உங்களோட உரையில் உங்களோட கவனம் எங்கே இருக்க போகுது என்றதையும் நீங்கள் முதல்ல சொல்லிடணும். I will be focusing on transportation, education, communication and trade. அப்போ எதெல்லாம் இன்க்ளூட் பண்ண சொன்னாங்களோ அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. First and foremost, I would love to see healthy people who are not suffering from poverty and unemployment. முதலாவதாக நான் என்ன பார்க்க விரும்புகிறேன்டா ஆரோக்கியமான மனிதர்கள், ஏழ்மையிலையும் வேலை இல்லாத பிரச்சனையிலையும் தவிக்காத ஆரோக்கியமான மக்களை பார்க்க நான் விரும்புகிறேன். With the rapid development of technology, there will be a digital world where communication happens through the internet. நாங்கள் டெக்னாலஜி தொழில்நுட்பம் மிக துரிதமாக முன்னேறி கொண்டு போகிறனால கட்டாயம் மீடியா நாங்கள் இன்டர்நெட் மூலமாக இணையவழி தொடர்பாடல் கட்டாயம் அதிகமாகிக்கொண்டே போகும். There will be fewer newspapers and magazines. செய்தித்தாள்கள், நாளிதழ்கள் இதெல்லாம் குறையும். But I would like it if people still like to read, meet and talk to each other. ஆனால் 2050லையும் ஒருத்தர் சந்தித்து பேசிக்கொள்கிறதும் புத்தகங்கள் வாசிக்கிறதும் குறையாமல் இருக்கணுமென்று அவர் விரும்புகிறார். Transportation will also move ahead. நாங்கள் போக்குவரத்து முறைகளும் கட்டாயம் முன்னேறும். There will be fully automated vehicles. முழுக்க செயற்கையாக தன்னைத்தானே ஓட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உரிய கார்களையும் வாகனங்களையும் உருவாக்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃப்ளையிங் கார்ஸ், பறக்கிற கார். ஐ வாண்ட் டு see vehicles which do not cause environmental pollution. சூழலுக்கு மாசு விளைவிக்காத வாகனங்களும் இருக்கணுமென்று
ஆசைப்படுறாங்க. Moreover, மேலதிகமாக, the way knowledge is passed on will shift towards online platforms. உங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் கல்வி நடவடிக்கைகளும் மேலும் மேலும் இணையவழி கல்வி நடவடிக்கைகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். This has many benefits. இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. But I would still like to see students studying in schools with more facilities. ஆனாலும் பாடசாலைகளை மேலதிக வசதிகளோட பிள்ளைகள் படிக்கிறத பார்க்க நான் விரும்புகிறேன். Even in trade, new technologies will undermine the importance of location. வர்த்தகத்துறையிலையும் கூட தொழில்நுட்ப வசதிகள் காரணமாக எந்த இடத்துல இருக்கிறதுன்றது இனிமே ஒரு விஷயமாவே இருக்காது. People will buy more goods and services online. இணையவழி மூலமாக மக்கள் அதிகமான பொருட்களை வாங்குவாங்க. I like that because it saves time. எனக்கு அது பிடிச்சிருக்கு. என்னடா அது இதெல்லாம் சேமிக்குது? டைம், மணி அண்ட் ரெடியூசஸ் பொல்யூஷன். என்னடா நீங்கள் போக்குவரத்து செய்கிற நேரமும் நிறைய சூழல் மாசுபாடு அதிகரிக்குது. People will move more to the countryside when things can happen without physical access. நிறைய மக்கள் மறுபடியும் கிராம வாழ்க்கைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனெண்டா நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஒரு விஷயம் வாங்க தேவையில்லை. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியுமெண்டா நீங்கள் கிராம வாழ்க்கைக்கு திரும்பவும் வாய்ப்புகள் இருக்குது. In conclusion, I wish Sri Lanka to be a developed country. நான் இலங்கை ஒரு நல்ல வளர்ச்சியடைந்த, முன்னேறிய, அபிவிருத்தி அடைந்த நாடாக பார்க்க விரும்புகிறேன். பட் I sincerely wish that people will not forget their values. நாங்கள் எங்களோட நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல கொள்கைகள் இது எல்லாத்தையும் மறக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். We must enjoy the comforts of development while not forgetting we are human beings. நாங்கள் தொழில்நுட்பத்தின் மூடாக அபிவிருத்தியுடையாக எங்களுக்கு கிடைக்கிற சௌகரியங்களையும் என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும். அதே நேரம் நாங்கள் மனிதர்கள் என்றதையும் மறக்கக்கூடாது. தேங்க்யூ, நன்றி என்று சொல்லி நீங்கள் இந்த ஸ்பீச்சை நிறைவு செய்யலாம். லாஸ்ட் ஆப்ஷன், write a story. Begin as follows. It was a rainy day. ரொம்பவே மழை பெய்து கொண்டு இருந்தது. I was at home alone. நான் வீட்டில் தனியாக இருந்தேன். Suddenly lights went off. திடீரென்று எல்லா வெளிச்சமும் இல்லாமல் போயிட்டு. I opened the door to look out. நான் கதவை திறந்து வெளியில் எட்டி பார்த்தேன். It was very dark outside. வெளியில் ரொம்பவே இருட்டாக இருந்தது. I got scared. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. Then there was lightning and thundering for a few seconds. இடியும் மின்னலும் ரொம்பவே பயங்கரமாக ஒரு கொஞ்ச நேரம் இருந்தது. I got even more scared. எனக்கு இன்னும் அதிகமாக பயமாக இருந்தது. When I saw a man on the roof of our neighbor's house. எதை பார்த்து இன்னும் அதிகமாக பயம் வந்திருக்கு? என்னோட பக்கத்து வீட்டாளோட கூரை மேலே ஒரு மனிதன் இருக்கிறத பார்த்து. I suddenly closed the door and went inside. நான் திடீரென்று கதவை பூட்டிட்டு உள்ளே போயிட்டேன். I rang the neighbor's number to inform what was happening, but there was no answer. நான் இந்த அயலவரோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் யாருமே வீட்டில் இருக்கலை. What to do next? அடுத்து நான் என்ன செய்யணும்? I thought. நான் யோசித்தேன். He might come to our place next. அவன் அடுத்ததாக எந்த வீட்டுக்குள்ளேயும் வரலாம். I knew my parents were getting late to come. எனக்கு தெரியும் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு பெற்றோர்கள் கொஞ்சம் தாமதிக்கிறாங்க. I didn't want to trouble them by calling. எனக்கு இந்த பெற்றோருக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கரைச்சல் கொடுக்க விருப்பம் இல்லை. I suddenly remembered what my class teacher said when she was talking about how to act in an emergency. எனக்கு திடீரென்று என் வகுப்பாசிரியர் ஒரு அவசர நிலையில் நாங்கள் எப்படி நிதானமாக நடந்து கொள்ளணும் என்று சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. I also remembered what I have seen in movies too. நான் திரைப்படங்களில் பார்த்ததும் எனக்கு ஞாபகம் வந்தது. I rang the emergency number. நான் அவசர சேவைக்குரிய எண்ணை நான் அழுத்தினேன். I informed them that there was a suspicious person. Suspicious person என்ன? சந்தேகத்துக்குரிய நபர். To be seen. I then went to my room again and closed the door. When I was waiting, I heard someone jumping to my balcony. நான் போலீஸ் அதிகாரிகள் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி கொண்டு வந்த நேரம் என் பால்கனியில் யாரோ குதிச்சது எனக்கு கேட்டது. I also saw a shadow moving. ஒரு நிழல் ஒன்று அசைறதும் எனக்கு விளங்கிச்சு. I knew I had done the right thing, but will the police come before the thief opens my window? போலீஸ் அதிகாரிகள் வருவாங்களா? திருடன் என் வீட்டு ஜன்னலை, என் அறை ஜன்னலை திறக்கிறதுக்கு முதல்ல.
Then I heard the sound of the latch. நான் வந்து அந்த பூட்டு திறப்படுற எனக்கு சத்தம் எனக்கு கேட்டது. I knew the thief was slowly opening my window. மிக மிக மெதுவாக திருடன் வந்து இந்த ஜன்னலை திறக்கிறத எனக்கு விளங்கிருச்சு. In another few minutes I heard the siren of the police vehicle in a distance. இன்னொரு கொஞ்சம் வினாடிகள்லேயே தூரத்தில் போலீஸ் வாகனத்தோட சத்தமும் எனக்கு கேட்டுருச்சு. The lights of the police car illuminated the dark environment. போலீஸ் வெஹிக்கல்லேருந்து அந்த வாகனத்தில் இருந்த வெளிச்சம் வந்து அந்த இருட்டான சூழலை வெளிச்சப்படுத்தியது. The thief started panicking, but the police shouted and asked him to surrender. அந்த திருடனுக்கு வந்து பயம் வந்துட்டு, ஆனால் போலீஸ் அதிகாரிகள் கத்தி சத்தம் போட்டு அவரை சரணடைய சொல்லியிருக்காங்க. I felt relieved. If I panicked, I would not have remembered to ring the emergency number. எனக்கு அப்போ தான் ஆறுதலாகவே நிம்மதியாகவே இருந்தேன். ஏன்னா நான் பயந்து இருந்தேன்டா நான் வந்து எமர்ஜென்சி நம்பருக்கு ஃபோன் பண்ணுறதே மறந்துருப்பேன். I was even more relieved to hear my parents' vehicle approaching. கடைசியாக என் பெற்றோர்களோட வாகனம் வர்ற சத்தத்தை கேட்டு இன்னும் அதிகமாகவே எனக்கு ஆறுதலாக இருந்தது. Now we have completed paper 2 of the Central Province 2019 paper as well.